ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் தெய்வ தத்துவங்கள் என்ற தலைப்பில் மீனாட்சியை குறித்து பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 999லேருந்து 1018 வரைக்கும் இருக்கிறது. இது 4 பாகங்களாக பிரித்து சொல்கிறேன். இன்றைக்கி முதல் பாகம் மீனாட்சி. அம்பாள் ஸ்தோத்திரங்கள் என்று சொன்னால் உடனே 2 நினைவுக்கு வருகின்றன. ஒன்று லலிதா சகஸ்ரநாமம், மற்றது சௌந்தரிய லகரி. அம்பாள் ரூபங்களில் பிரசித்தமாக காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்ற 3 சொல்கிறோம். காமாட்சி காமதாயினி என்ற சகஸ்ரநாமத்தில் வருகிறது. சௌந்தரிய லகரியில் காமாட்சியின் பெயர் வராவிட்டாலும் அதில் தியான ஸ்லோகம் மாதிரி அம்பாளை வர்ணிக்கிற கிணக்காஞ்சி தாமா என்ற ஸ்லோகத்தில் காமாட்சியின் சுரூபத்தை தான் தனுர்பான பாச அங்குசங்களுடன் சதுர்புஜியாக காமாட்சி எப்படி இருக்கிறாளோ அப்படிப்பட்ட சுரூபத்தை தான் சொல்லியிருக்கிறது. பேர் சொல்லாவிட்டாலும் ஸ்லேடையாக ஊரை சொன்ன மாதிரி காஞ்சி தாமா என்று வருகிறது. காஞ்சி தாமா என்றால் ஒட்டியானப்பட்டை என்று அர்த்தமானாலும் காஞ்சிபுரத்தின் நினைவும் வருகிறது. மீனாட்சியின் பெயர் சகஸ்ரநாமத்தில் வருகிறதா என்று பார்த்தால் வரவில்லை. சௌந்தரியலகரில் நம் ஆச்சாரியர்கள் அவளை வர்ணனை பண்ணியிருக்கிறாரா என்று பார்த்தால் இங்கேயும் காணோம். ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. லோகத்துக்கெல்லாம் பிரசித்தமாக வரப்பிரசாதனியாக இருக்கப்பட்டவள் மீனாம்பிகை. காருண்யத்தோடு ஆதிபத்திய சக்தியும் சேர்ந்திருக்கிறவள் மீனாட்சி. 6 மாதம் தன்னிடம் செங்கோல், 6 மாதம் சுந்தரேஸ்வரிடம் செங்கோல் என்றிப்படி லோகம் முழுவதற்கும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவள். நித்தியபடி பூஜை நைவேத்தியம் முதலியவற்றை பார்த்தாலோ ஈஸ்வரனுக்கு அவள் சரிசமானம் மட்டுமில்லை, அவனை விட ஒரு படி மேலே என்று தோன்றுகிறது. பூஜை நைவேத்தியம் எல்லாம் முதலில் அவளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஈஸ்வரனுக்கு பண்ணுவது என்று மதுரையில் மட்டும் மாறுதலாக வழக்கம் இருக்கிறது. துவாதசாந்தம் என்று சாக்த தந்திரம் சிறப்பிக்கும் தத்துவஸ்வரூபமாக இருப்பது மதுரை. இங்கே ஒன்று நினைவு வருகிறது. நான் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது துவாதசாந்தம் என்று ஒருவர் வந்திருந்தார். அவருடைய தகப்பனார் பிள்ளை பிறக்கணும் என்று மதுரையில் பிரார்த்தனை பண்ணி அவர் பிறந்திருந்தாராம். அதனால் அவருக்கு ஊர் பேரே வைத்து விட்டார்கள். சிதம்பரம், பழனி, திருமலை என்றெல்லாம் வைக்கிற மாதிரி தான் என்றெல்லாம் வைக்கிற மாதிரி. நான் பக்கத்தில் இருந்த பண்டிதரிடம் துவாதசாந்தம் என்றால் என்ன என்று கேட்டேன். ராமேஸ்வர சங்கர மண்டபத்தில் ஆச்சாரியால் ஸ்தோத்திரத்துள்ள 12 ஜோதிர்லிங்கங்களை செதுக்கி இருக்கிறது. பண்டிதர் அதை நினைத்து கொண்டோ என்னவோ 12 லிங்கங்களில் தெற்கு கோடிலுக்கும் ராமேஸ்வர ராமநாதர் தான் துவாதசாந்தம் என்றார். அது சரியில்லை. மூலாதாரத்திலிருந்து பிரம்ம மந்திரம் வரை ஷட் சக்கரம் 6 சக்கரம் என்ற பொதுவில் சொல்கிறோம். இன்னும் சூக்ஷ்மமாக அலசிக்கொண்டு போகிற போது கடைசியில் வரும் ஆக்யா சக்கரத்துக்கும் சகசிரார சக்கரத்துக்கும் நடுவிலே 12 ஸ்தானங்கள் சொல்லியிருக்கிறது. அவற்றில் உச்சியில் ஜீவ பிரம்ம ஐக்கியஸ்தானமாக இருப்பதுதான் துவாதசாந்தம். துவாதசாந்தம் என்று தந்திர சாஸ்திரங்களில் யோக சாஸ்திரங்களில் உச்சி நிலையாக சொல்லியிருப்பது மதுரை தான் என்று சொல்லி மதுரை துவாதசாந்த க்ஷேத்திரம் என்பார்கள். இங்கே லோகத்தின் பிரம்ம மந்திரத்தில் பிரம்மானந்த சுரூபிணியாக மீனாட்சி இருக்கிறாள். பெரிய பெரிய கோபுரங்கள் பிராகாரங்களுடன் வெள்ளைக்காரர்களும் பார்த்து பிரமித்து கொண்டாடும்படியான ஆலயம் மீனாட்சிக்கே ஏற்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சிற்ப செல்வங்களுக்கு கணக்கு வழக்கில்லை. மற்ற கஷேத்திரங்களில் ஈஸ்வரன் பேரிலே கோவிலை சொல்லி அதில் இன்ன அம்பாள் சந்நிதி இருக்கிறது என்பார்கள். ரொம்பவும் சக்தியோடு ஜீவக்கலையோடு பாலாம்பாள், கல்பகாம்பாள், மங்களாம்பாள் முதலிய தேவி மூர்த்தங்கள் இருக்கிற கோவில்களை கூட வைத்தியநாத சுவாமி கோவில் அல்லது முத்துக்குமார சுவாமி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், கும்பேஸ்வர சுவாமி கோவில் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் மதுரையில் மட்டும் சுந்தரேஸ்வரர் கோவிலில் என்று சொல்வதில்லை, மீனாட்சி அம்மன் கோவில் என்றுதான் சொல்கிறோம். அங்கேதான் சுந்தரேஸ்வரர் 64 திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கிறார். சுந்தரேஸ்வரரை சோத்திரம் பண்ணி விபூதி மகிமையாலே ஞானசம்பந்தர் பாண்டியராஜாவின் வெப்பு நோயை தூர்த்து அதுவரை ஜெயினனாக இருந்தவனை சைவனாக்கினார். இப்படி நம் தேசத்தில் மறுபடி வைதிக மதம் நன்றாக ஸ்தாபிதமாவதற்கே சுந்தரேஸ்வரர் தான் காரணமாய் இருந்திருக்கிறார். ஆனாலும் அவர் பெருமையை எல்லாம் ஒன்றுமில்லை என்று பண்ணிக்கொண்டு அம்பாள் மீனாட்சி அங்கு முக்கியமாக இருக்கிறாள். மீனாட்சி அம்மன் கோவில் என்றே சொல்கிறோம். காஞ்சி மண்டலத்தில் ஈஸ்வரன் கோவில்கள் எதிலும் அம்பாள் சந்நிதியே இல்லாமல் இருக்கிறது. அதற்கு எதிர்வெட்டாக அம்பாள் மட்டும் ஈஸ்வரன் இல்லாமல் காமாட்சி கோவிலில் இருக்கிறாள். அதனால் அதை காமாட்சி அம்மன் கோவில் என்பதில் ஆச்சரியமில்லை. சைவ ஆகமங்களின்படி ஈஸ்வரனின் ஆலயமாகவே உள்ள மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் என்ற பெயர் ஏற்பட்டிருப்பதுதான் விசேஷம். ஜம்புகேஸ்வரத்தில் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் என்று சொல்கிற வழக்கம் இருந்தாலும் ஊருக்கே ஜம்புகேஸ்வரன் என்பதாக சுவாமி பெயர் தான் ஏற்பட்டிருக்கிறது.
மீனாட்சியை ஆதி காலத்திலிருந்து அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார்கள். ஷியாமளா தண்டகம் என்று காளிதாசன் செய்திருக்கிற பிரசித்த ஸ்துதியில் சொன்ன ஷியாமளாதான் மீனாட்சி. ஷியாமளா, மாதங்கி, மந்திரணி என்றெல்லாம் மந்திரதந்திர சாஸ்திரங்களில் மீனாட்சிக்கு பெயர். சங்கீதத்துக்கு தேவதையாக எப்பொழுதும் மாணிக்க வினையை மீட்டுக் கொண்டிருக்கிறவள் அவள். கானாமிருதத்தாலேயே மோக்ஷாமிருதத்தை சாதித்து தருகிறவள். குறிப்பாக ஷியாமளா தண்டகத்தில் மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி குறியாத்து கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி என்று வருவது மரகத பச்சையாக ஜலிக்கிற மீனாட்சியை சொல்வதாகவே இருக்கிறது. கதம்பவனம் என்பதுதான் மதுரை கடப்பவனம் என்று தமிழில் சொல்வார்கள். ஓங்கார பஞ்சர சுகீம் என்று ஆரம்பிக்கிற நவரத்ன மாளிகையிலும் அம்பிகையை சங்கீத தேவதையாகத்தான் காளிதாசன் வர்ணித்திருக்கிறான். ஓங்காரம் என்ற கட்டில் இருக்கும் கிளி என்று அம்பிகையை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். மதுராபுரியில் மீனாட்சி வீணாதாரிணியாக இல்லாமல் கிளியைத்தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். மீனாட்சி பஞ்சரத்னம் என்று ஆச்சாரியாலும் பண்ணியிருக்கிறார். பாதி மாதுட நாய பரமனே ஞால நின்புகம் ஏழிக வேண்டும் தென் ஆலய வாயில் உரையும் இம்மாதியே என்ற ஞானசம்பந்தர் ஈஸ்வரனை பாடும்போது கூட பாதி மாது என்று முதலில் ஈஸ்வரனுடைய அர்த்தாங்கனாவாக இருக்கிற அவளைத்தான் சொல்லியிருக்கிறார். இப்படி பல கவிவாணர்கள் அம்பாளை பாடியிருக்கிறார்கள். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று சாட்சாத் ஜெகன்மாதாவை குழந்தையாக வைத்து ஸ்தோத்திரித்திருக்கிறார். அதை கோவிலிலே அரங்கேற்றம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த திருமலை நாயக்கரின் அக்ராசனத்தில் அரங்கேற்றம் நடந்தது. குமரகுருபரர் பாட்டுக்களை சொல்லிக் கொண்டு வரும்போதே திடீரென்று அங்கே அர்ச்சகருடைய பெண் குழந்தை வந்து திருமலை நாயக்கரின் கழுத்தில் போட்டு கொண்டிருந்த முத்துமாலையை கழட்டி குமரகுருபரின் கழுத்தில் போட்டு விட்டதாம். இதென்னடா இந்த பெண் இப்படி பண்ணுகிறது என்று எல்லோரும் பிரமித்து போயிருக்கும் போது அந்த பெண் அப்படியே கர்ப்பகிரகத்தில் போய் அந்தர்தானமாகிவிட்டதாம். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் மீனாட்சி இந்த ரூபத்தில் வந்து குமரகுருபரருக்கு பகுமானம் பண்ணிவிட்டு போயிருக்கிறாள் என்று தெரிந்தது. தமிழில் அங்கேற்கண்ணி என்ற அம்பாளை சொல்வார்கள். என்றால் அழகிய, கயல் என்றால் மீன். மீன் போன்ற அழகிய கண்ணுள்ளவள் மீனாட்சி என்ற அர்த்தம். அங்கச்சி என்றே மதுரையில் எந்த பெண்ணையும் கூப்பிடுவது இதனால்தான். இதே திருமலை நாயக்கரிடத்தில் பிரதம மந்திரியாக இருந்த நீலகண்ட தீட்சிதர் என்ற பெரியவரும் அம்பாளை பற்றி ஆனந்த சாகர சத்துவம் என்று செய்திருக்கிறார். பரமசிவ அம்ச பூதரான அப்பைய தீட்சிதரின் தம்பி பேரர் இந்த நீலகண்ட தீட்சிதர். பக்தி, பாண்டித்யம், குணம், சீலம் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணியதை பற்றி ஒரு விருத்தாந்தம் உண்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.